ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் இலை அடை எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அரிசி மாவு 1 கப், வெல்லம் 3/4 கப், துருவின தேங்காய் 1 கப், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஏலக்காய், முந்திரி, 2 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி இதில் அரிசி மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக நமக்கு கடைகளில் கிடைக்கிற அரிசி மாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சாஃப்டான அடை கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்காக நீங்கள் அரிசியை ஊற வச்சு காய வச்சு அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நெய் விட்டுக்கலாம். அதில் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் வறுத்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கணும். உங்களுக்கு கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நாம் வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா சுத்தமான வெல்லம், கல், மண் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் பாகு காய்ச்சிட்டு வெல்லம் பாகு காய்ச்சதுக்கப்புறம் வடிகட்டி நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த வெல்லம், தேங்காய் துருவல் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் இந்த ஸ்டஃபிங் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி மாவை ஒரு ட்ரை பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ அதையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா இப்போ நான் 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் அதே கப்பில் 1.5 கப் தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பாயில் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் கொதிக்க வைக்கணும். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ரைஸ் ஃப்ளோர் இருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்பூன் வச்சு நீங்கள் ஸ்டார்டிங்கில் மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கை விட்டு கையால் நீங்கள் மாவு பிசையலாம். இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது, மேலே வைக்கிற மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாழை இலை இருக்கு இல்லையா, வாழை இலை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி லேசாக சூடு பண்ணால் போதும். ஏன் ஏன் இப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இலை கிழியாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ அந்த சூடு பண்ண இலையில் அது நெய் தடவிட்டு அதே மேலே நம்ம அந்த மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவு ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, ஏற்கனவே தேங்காய் வெல்லம் சேர்த்து ரெடி பண்ண ஸ்டஃபிங் அதில் வச்சுட்டு அந்த இலை வச்சு நம்ம அதை க்ளோஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இலை கிழியாமல் ஈஸியாக இருக்குது. இதே நீங்கள் இந்த சூடு பண்ணாமல் இந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இலை கிழிய சான்ஸ் இருக்குது. இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் இலையில ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இட்லி பிளேட்டில் லேசாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கட்டும்.
இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது பார்த்திங்களா. இப்போ இதில் இந்த பிளேட்டில் ஒவ்வொன்றா வச்சு அது மேலே நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்க அந்த வாழை இலை ஸ்டஃபிங்கும் அதில் வைக்கிறோம். வச்சுட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் அது வேகட்டும். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ரெடியாக இருக்குது. நம்ம இலை அடை ரெடி ஆகிடுச்சு. இது என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இது பார்க்க நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் நார்மல் கொழுக்கட்டை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த இலை வச்சு நம்ம பண்ணுறதால அந்த இலையோட ஸ்மெல்லு, அந்த இலையோட டேஸ்ட் எல்லாமே அந்த அடையில் அப்சர்வ் ஆகி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.